நம்ம பொட்டேட்டோ ஸ்மைலி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து மீடியம் சைஸ் பொட்டேட்டோ இது மாதிரி வந்து 3 வந்து உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வேணும்னா அதிகமாக வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து வேக வைக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வந்து வேக வைக்கலாம். வாங்க. உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்துக்கினாச்சு. இப்போ வந்து கேரட் திருவுறோம்ல, அதை வந்து வச்சு வந்து உருளைக்கிழங்க திருவணும். கேரட் திருவுறதுல இதில் வந்து வச்சு வந்து நம்ம திருவலாம். இந்த மாதிரி வந்து திருவி எடுத்துக்கோங்க. வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து மிக்சியில் வந்து போட்டு அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து அந்த ப்ரெட்டு ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து அரைச்சது 2 டேபிள் ஸ்பூன். நான் வந்து இந்த அளவு போடுறேன். தூளை வந்து நல்லா வந்து உருளைக்கிழங்கோட சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. காரத்துக்காக வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். இது நீங்கள் வேணும்னா வந்து போடலாம், வேணான்னா வந்து விட்டுடலாம். மாவு வந்து இது மாதிரி டேபிள் ஸ்பூனில் வந்து நீங்கள் ஒரு 10 ஸ்பூன் கிட்ட வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து உருளைக்கிழங்கு வந்து சாலிட் ஐட்டம். உங்களுக்கு வேக வச்சோன்னே வந்து அது கொஞ்சம் வந்து குழன்னு ஆகிடும். அப்போ வந்து உங்களுக்கு மாவு மாதிரி வராது. இப்போ நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு நிறைய போட்டால் தான் வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து மாவு மாதிரி உருட்டை வரும். எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றினா தான் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வந்து ரவுண்டாக வந்து வரும். 1 டேபிள் ஸ்பூன் இவ்வளோ எடுத்துக்கோங்க. வந்து நல்லா வந்து ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு வந்து உருட்டிக்கோங்க. இப்போ வந்து சப்பாத்தி கல்லை வச்சு வந்து தட்ட வேண்டியதான். வந்து நீங்கள் வந்து கையிலேயே வந்து மாவு எடுத்து இது மாதிரி வந்து எந்த ஷேப் வேணால் வந்து இது மாதிரி ஒட்டிக்கலாம். இது மாதிரி இப்போ வாட்டர் பாட்டில் மூடி இருக்குல்ல, அந்த மூடி வச்சு ரவுண்ட் ஷேப் வந்து கட் பண்ணிக்கலாம். சரிதான் தாங்க, ஸ்மைலி பொட்டேட்டோ ரெடி.